ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன பாப்பாவை கூப்பிட்டு என்ன பண்ணாங்கிறது நான் வீடியோ நிறையா டீட்டெயிலாக போட்டிருப்பேன். நாங்கள் தஞ்சாவூர், அப்புறம் திருவாரூர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு 5 கோயிலுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெலாம் போயிட்டு கன்னியாகுமரிக்கு காலையிலே வந்துட்டோம் சங்கனாபுரத்துக்கு. இது வந்து 41 நாள் கோயிலில் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வந்து அன்னதானம் கொடுப்போம். நாங்கள் அதே மாதிரி ஒரு நாள் வந்து பிரிஞ்சி சாதம் மாதிரி வெஜிடபிள் ரைஸ் நாங்கள் வந்து கொடுத்தோம். பொங்கல் வச்சு அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் வச்சு அன்னதானம் மாதிரி கொடுத்தோம். டெய்லியும் 45 டேஸ் நடந்தது. 45 டேஸ்க்கும் சொக்காரம் வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு நாள் சாமிக்கு வந்து அன்னதானம் செய்வாங்க. நாங்கள் வந்து இதுதான் வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து பொங்கல், பிரிஞ்சி சாதம் இதை செஞ்சோம். மார்னிங் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, சாமிக்கு வந்து 45 நாள் கழித்து இந்த திருக்கல்யாணம் மாதிரி இது பண்ணுவாங்களாம். எனக்கு வந்து இது கும்பாபிஷேகம் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே போனது கிடையாது. கோயில் எடுத்து கும்பிட்டா நான் வந்து பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹஸ்பண்ட் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கல்ச்சலையாக தான் இருந்தது. இப்போ வந்து 36 37 வருஷம் கழித்து, அதுக்கு முன்னாடியே அந்த சாமி அப்படி தான் இருந்ததுதான். இப்போ தான் அந்த சாமி கோயிலை வந்து எடுத்து கும்பிட்ருக்காங்க. எங்கள் மாமனார் அப்புறம் எல்லாருமே வந்து வெளியில் உட்காந்துருந்தாங்க. சின்ன கோயில் தான், ஆனால் வந்து இது குடும்ப கோயில். மேக்ஸிமம் வில்லேஜ் டைம் இடத்துலலாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓமகுண்டம் வளர்த்துட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே அன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் ஃபஸ்ட் டே பண்ணும்போதும் அப்படி தான் ஃபுல்லாகவே ஓமகுண்டம் வளர்த்து தான் இது பண்ணாங்க. எல்லாம் ஒரு 2 பேரை உட்கார வச்சு, மேரேஜ் ஆன 2 பேரை உட்கார வச்சு ஏதோ திருக்கல்யாணம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. அப்புறம் வெளியில் வந்து மரம் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு திருக்கல்யாணம் மாதிரி பண்ணாங்க. சாமிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேச்சியம்மன் சாமி வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாள் வந்து பார்க்க அவ்வளோ வந்து சாமி வந்து ஒரு சிலையாக பார்த்தது. இப்போ சாமிக்கு வந்து உருவம்லாம் வச்சுருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாருமே சுமங்கலி பூஜை மாதிரி எல்லோரும் ஆளுக்கு ஒரு தட்டு, அதில் பழம், ஃப்ரூட்ஸு, அப்புறம் அவங்களுக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் வச்சு ஊர் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஊர்வலம் மாதிரி வந்தோம். ஊர் ஃபுல்லாகவே சேர்த்து தான். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்கள, இதுதான் நம்ம வந்து சாமிக்கு எல்லாமே வெளியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு வேஷ்டி, புடவை அதெல்லாம் வச்சு கட்டி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு திருக்கல்யாணம் மாதிரி மாலை கொடுத்து, நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்போம்ல, அப்படி வந்து மாலை என்னோடய ஹஸ்பண்டும் நானும் கொடுத்தோம். அப்புறம் அந்த பக்கம் இருந்து என்னோட சின்ன மாமா அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவோட கையில் பெரிய பாப்பா அந்த வாட்டி, சின்ன பாப்பா வந்து பயந்துட்டு உள்ளே வரவே இல்லை. ஏன்னா போன வாட்டி அவளை உள்ளே விட்டுட்டாங்கன்ட்டு. இந்த வாட்டி வந்து பெரிய பாப்பாவை கூப்பிட்டு அதில் உள்ள எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதை பாருங்கள், வேஷ்டி அப்புறம் சாரீலாம் கட்டி அந்த மரத்துக்கு வந்து கட்டினாங்க. அடுத்து திருக்கல்யாணம் மாதிரி பண்ணும்போது ஹஸ்பண்ட், நான், அப்புறம் அந்த சின்ன மாமா சின்ன மாமி அவங்க தான் அதில் வந்து தாலி மாதிரி கட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மாலைலாம் போட்டோம். ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாகவே அபிஷேகம் அப்புறம் சாமிக்கு எல்லாமே முடிஞ்சு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clockலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் சுமங்கலி தட்டுக்காக எல்லாத்துட்டையுமே வந்து அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. இது வந்து என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் சூலாயுதம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்து சாமிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த சாமியை வந்து எடுத்து கும்பிடணும்னு நினச்சது நாங்கள் தான். ஆனால் வந்து தனியாக வைக்கக்கூடாது, ஊரில் உள்ள எல்லாருமே சேர்ந்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து சரி சாமிக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சூலாயுதம் நாங்கள் அதை வாங்கி வச்சோம். இதை தான் நாங்கள் வாங்கி வச்சது. இப்போவும் பெரிய பாப்பா, 2 குட்டி பசங்க, அப்புறம் ஒரு பசங்க, அப்புறம் மாமனார் எல்லாருமே சேர்ந்து வச்சாங்க. ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து வச்சாங்க. சின்ன பாப்பா உள்ளே வரவே இல்லை, பயந்துட்டு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. சுமங்கலிங்க எல்லாத்துட்டையும் 500 ரூபா வாங்கினாங்க. அதனால் தட்டில் வந்து எங்களுக்கு வளையல், அப்புறம் வெத்தலைப்பாக்கு, குங்குமம், அப்புறம் ஒரு துணி மாதிரி வச்சு கொடுத்தாங்க. ப்ளவுஸ் பீட் துணி மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அதுவும் வாங்கிட்டு தங்கச்சி, அம்மா எல்லாரையும் கூப்பிட்ருந்தோம். அப்பா வந்து கடைக்கு போயிட்டாங்க, வர முடியல. தங்கச்சியோட ஃபேமிலி, அப்புறம் வந்து அவளோட ஹஸ்பண்ட், 2 குட்டி பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு உடனே கிளம்பிட்டாங்க. நானும் ஸ்கூலுக்கு ஒர்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஈவினிங் கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.